அனைவருக்கும் குட்டேங்க. தோசைக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்த ஒரு குருமா பண்ணுறேன். இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் பொருள் கொஞ்சம் நிறைய போட வேண்டியது இருந்தாலும் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 2 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகு, 1 கேப்சியம், 3 உருளைக்கிழங்கு. சரியா? ஒரு கப்பு சின்ன கப்பு பட்டாணி ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வெங்காயம், 2 கரண்டி ஜீரகம், 3 துண்டு பட்டை, ஒரே ஒரு நல்ல மிளகு, ஒரு கொஞ்சம் அண்டிப்பருப்பு, ஒரு 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகு வச்சுருக்கேன். உங்களுக்கு எரிப்போன்னா கூட ஒரு 3 மிளகு வச்சுக்கிடுங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு வைங்க. வெள்ளைப்பூடு இஞ்சியும் ஃப்ளேவர் சேர்ந்தது மாதிரி இருக்கணும், சேராத்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். மல்லிப்பொடி சேர்த்துக்கிடுங்க. நான் மல்லிப்பொடி உங்கள்கிட்ட காட்டலை. ஒரு 2.5 கரண்டி மல்லிப்பொடி சேருங்க. சரியா? இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா கண்ணாடி பதத்துக்கு மசிய வசங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கும் 2 கிண்டு கிண்டிட்டு கேப்சியத்தை போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அரப்பை விட்டு கொதிக்க வச்சு அப்புறம் பட்டாணியும் போட்டு கொஞ்சம் மல்லிக்கீரையும் தூவி போட்டு இறக்கிடலாம். ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணது. என்னோடய டீனேஜ் வயசில் நான் நிறைய பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனவங்க உண்டு. இது ரொம்ப இயற்கையானது. கண்டிப்பாக இது பெனிஃபிட்டானது தான். ட்ரை பண்ணுங்கள். முகம் ஃபுல்லாக குறுண்டு பருவு எவ்வளவு காணம் இருந்தாலும் சரி, கருப்பாக பிச்சி தழும்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு 2 கரண்டி பெருஞ்சீரகத்தை கோவரை போட்டு நல்ல மைய அரைச்சி நைட்டு படுக்கும்போது இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போதோ முகம் ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. அந்த கன்னத்துலலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை ஒரு 10 நாள் செய்தால் போதும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன்.